ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. கோவையில் உள்ள ஒரு பிரியாணி கடையில கருத்தடை மாத்திரை கலந்து விற்கப்பட்டதாக சொல்லி இந்து முன்னணியினர் ஒரு காணொலி காட்சியை சமூக வலைதளத்துல பரப்பிட்டு வராங்க. அதாவது கோவையில ஒரு பிரியாணி கடையில 2 விதமா பிரியாணி கொடுப்பாங்களாம். இந்துக்கள் போய் கேட்டா ஒரு அண்டாவில் இருக்க பிரியாணியை தருவாங்களாம். அதுவே முஸ்லிம்களோ கிறிஸ்டின்களோ போய் கேட்டா வேற ஒரு அண்டாவில இருந்து எடுத்து பிரியாணி தருவாங்களாம். இதுல இந்துக்களுக்கு தர பிரியாணில மட்டும் கருத்தடை மாத்திரை கலந்து தருவாங்களாம். அதனால பல இளைஞர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுதாம். இப்படி இந்துக்கள் சாப்பிட்ற பிரியாணியில மட்டும் கருத்தடை மாத்திரை கலந்து கொடுக்கறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மீதான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வீடியோ வெளியிட்டிருந்தாரு. பிரியாணி ஜிஹாத் அப்படிங்கிற ஹேஷ்டேகோட இந்த காணொலி சமூக வலைதளத்துல பரவுச்சு. இப்படி இருக்க அந்த செய்தி பொய்யான தகவல்னு அரசு மறுத்திருக்கு. இது 2023ஆம் ஆண்டே இணையதளத்துல பரப்பப்பட்டு இந்த காணொலி அப்போதே காவல்துறை பொய்யான தகவல்னு சொல்லியிருக்காங்க. வதந்தியை பரப்புனதுக்காக 9 பேர் மேல வழக்கு பதிவும் செய்திருக்காங்க. அந்த பழைய காணொலியை இப்ப மீண்டும் பரப்பி தவறான செய்தியை பரப்பிட்டு வரதா தமிழக அரசு தனது உண்மை கண்டறியும் குழு மூலமாக விளக்கம் அளிச்சிருக்கு.